ராதே கிருஷ்ணா. இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருடைய பாதங்களையும் பணிந்து என்னுடைய பணிவான நமஸ்காரம் தெரிவிச்சுக்கிறேன். கோபாலபுரம் கிருஷ்ணர் கோவிலேருந்து ஐயப்பன் பேசுகிறேன். நமது கோயிலில் நாளைய தினம் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 4:30 மணிக்கு மேலே விளக்கு பூஜை நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. இந்த விளக்கு பூஜை அப்படின்னா என்ன அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும். விளக்கு ஏற்றுவதின் அர்த்தம் என்னன்னு கேட்டேன்னாக்கா, ஒரு சமாச்சாரத்தின் தீர்வு காண்பதற்கு நமக்கு வழி தெரியாத இருக்கும் சமயத்தில் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுறது நம்முடைய முன்னோர்கள் வழக்கம். அதனால் இந்த விளக்கேற்றி பகவானே எனக்கு வழியை காமிச்சு கொடு அப்படின்னு சொல்கிற இந்த விளக்கேற்றுடைய அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது, இந்த மகாலட்சுமி அந்த திருவிளக்கில் வாசம் பண்ணுறா. அந்த விளக்கின் சுடர் நமக்கு இருளையும் போக்கும், மன இருளையும் போக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புல அதிகமாக ஏற்றும். ரொம்ப உடம்புக்கும் அந்த சர்க்கம்சன்ஸ் அந்த இடத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது விளக்கு ஏற்றுற சமாச்சாரம். இதில் பார்த்தேன்னாக்கா, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்ணோடு எடுங் கனவான தபம் பெற்றும் தெளியார் அப்படின்னு லலிதா நவரத்ன மாலை உண்டு. பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான சமாச்சாரம். எல்லாம் படித்தவனுக்கு அம்பாள் கண்ணுக்கு தெரிய மாட்டா. ஏன் அம்பாள் தெரிய மாட்டா அப்படின்னா, அப்பா சிவபெருமான் எப்போவுமே தபஸில் இருப்பார். அவர் தன்னுடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக செலுத்த முடியாது, சான்ஸே இல்லை. சரி, சண்டிகேஸ்வரர் அவரும் தபஸில் இருப்பார். அப்போ யார்கிட்ட தான் நம்ம பிரார்த்தனையை சொல்கிறது? பார்த்தோம்னாக்கா, அம்மா ஒருத்தி தான் தன் பெற்ற பிள்ளைய கருணையோடு பார்ப்பா. நம்ம எல்லாம் அவள் பிள்ளை இல்லையா? அதனால் அவள் மட்டுமே நம்ம கருணையோடு பார்க்கக்கூடிய தன்மை உடையவள். அதனால தான் எல்லாம் படித்தவனுக்கு அம்பாள் கண்ணுக்கு தெரிய மாட்டா. பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், சொத்து வேண்டாம், சொக வேண்டாம்னு ஒத்த காலில் தபஸ் பண்ணாலும் அம்பாள் கண்ணுக்கு தெரிய மாட்டா. அப்போ யாருக்கு அவள் தெரியவா அப்படின்னு கேட்டேன்னாக்கா, என் பிள்ளை கஷ்டப்படுறான் அப்படின்னு அவளாக நினச்சி பார்த்தா ஒழிய வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த இதில் ஹரிதாஸ்கிரி லலிதா நவரத்ன மாலைக்கு சொல்லியிருக்கார். அப்படி அற்புதமான அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அம்பாளுடைய பெருமை அப்படி அற்புதமாக சொல்லியிருக்கு. அந்த அம்பாள் நித்தியபடி வாசம் செய்யக்கூடிய அந்த திருவிளக்கு பூஜை நம்ம கோயிலில் பிரமாதமாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. இதில் மிகப்பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டோம்னாக்கா, நாங்கள்லாம் பூஜை பண்ணுறதுக்கு நிறைய ஆச்சாரம் அனுஷ்டானங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும், தப்பாக பண்ணி. ஆனால் பெண்கள் பூஜை பண்ணும்போது அந்த பூஜை அப்படியே அம்பாள் ஏற்றுக்கிறதா பெரியவா சொல்லியிருக்கா. அதனால் எல்லா பெண்களும் நம்ம கோயிலில் வந்து பூஜை பண்ண போகிறான். அற்புதமான காலகட்டம், ரொம்ப அற்புதமான காலகட்டம். நம்முடைய பிரார்த்தனையை வரமாக தரக்கூடிய மிகப்பெரிய காலகட்டம். இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உலகத்திலேயே மிகப்பெரிய கருணாமூர்த்தி வேணுகோபால சுவாமி சன்னிதானத்தில் நடக்க போகிறது. அதுதான் ரொம்ப விசேஷம். எப்படி ராசலீலையில் பகவான் வந்து பிரதானமோ அதுபோல் இந்த விளக்கு பூஜையிலையுமே பகவானே பிரதானம். அவனே எல்லாத்துக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். அதனால் அந்த சன்னிதானத்தில் நடக்க போகிறது இந்த விளக்கு பூஜையில் எல்லாரும் கலந்துக்கணும். அதுக்கு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு என்ன உண்டோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவள் என்ன கொடுப்பா, நம்ம இடத்துல வரணும் அப்படிங்கிறதுலாம் போர்டில் இருக்குது. செக்ரட்டரி கலைச்செல்வன் இருக்கார், அவரை கான்டாக்ட் பண்ணிடலாம். எல்லாம் ப்ராப்பராக கைட் பண்ணுவார். என்னுடைய பிரார்த்தனை, நீங்கள் எல்லாரும் நம்ம பஞ்சபூதத்தால் ஆன உலகத்தில் பஞ்சபூதத்தால் ஆன உடம்பில் நம்ம பிறந்திருக்கோம். அதனால் நம்ம கர்ம வினையை அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் நம்ம தாண்டி வரணும். நம்முடைய பிரார்த்தனை பலிக்கணும். அதுக்கு நம்ம வேணுகோபால சுவாமி ஆலயத்துக்கு வரணும். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணணும். சர்வே ஜனா லோகா சமத்தா சுகினோ பவந்தோ. எல்லாரும் சௌக்கியமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் எல்லாரும் வந்து கலந்துக்கணும். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.